இந்த வீடியோல சாப்டர் 6 கிளாஸ் 12 ஜியாகிரபி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாப்டர்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன், ரிமோட் சென்சிங்னா என்ன, ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா என்ன, குளோபல் நேவிகேஷன் சிஸ்டம்னா நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம்னா என்ன, இந்த நாளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்டகிரேஷன் ஆஃப் ரிமோட் சென்சிங், குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம், ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இது எல்லாமே எதை பற்றி டீல் பண்ண போகுது அப்படின்னா, ஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன் பற்றி டீல் பண்ண போகுது. ஓகேங்களா? அடுத்து வந்து அட்வென்ட் ஆஃப் ரிமோட் சென்சிங், குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம், ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இது எல்லாமே வந்து சிக்னிஃபிகண்டாக ஒரு சர்வேயிங் மேப் மேக்கிங் சர்வேயிங்க்கு சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இல்லை, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப க்ரூஷியல். எதுக்கு அப்படின்னா, டைப் ஆஃப் சர்வேஸ், நேவிகேஷன், ஹைட்ராலஜி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்தையும் கேரி அவுட் பண்ணுறக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமோட் சென்சிங். ரிமோட் சென்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு இன்டகிரேட்டட் டிசிப்ளின் ஆஃப் ஒரு சில பிரான்ச்சஸ் லைக் ஆர்ட், சயின்ஸ், டெக்னாலஜி, இது எல்லாத்த பற்றியும் எல்லாமே. ஓகேங்களா? டெக்னாலஜி ஆஃப் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த டெரஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் யூசிங் கேமரா அண்ட் சென்சார் சிஸ்டம். ஒரு டெரஸ்ட்ரியல் ஆப்ஜெக்டை பற்றின இன்ஃபர்மேஷனை கேமரா யூஸ் பண்ணி, சென்சார் சிஸ்டம் யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதா ரிமோட் சென்சிங் அப்படின்றது. ஃபீல்ட் ஆஃப் ரிமோட் சென்சிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, ஜிஐஎஸ் ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து become exciting with rapidly expanding opportunities. Geo informaticsக்கு 3 மேஜர் காம்பனன்ட்ஸ் இருக்குது. நேம்லி ரிமோட் சென்சிங், ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதுக்கப்புறமா வந்து ஜியோகிராஃபிக்கல் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம்னு சொல்லிட்டு 3 மேஜரான காம்பனன்ட்ஸ் இருக்கு. இப்போ ரிமோட் சென்சிங்கோடைய எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனர்ஜி சோர்ஸ். பிரைமரி ரெக்குவயர்மெண்ட் ரிமோட் சென்சிங்க்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி சர்வீஸ் தேவை, which provides electromagnetic energy to the target of interest. ஓகேங்களா? அது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜியை டார்கெட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். சன் தான் வந்து மேஜர் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ரேடியேஷன், illumination, having a sharp power, allows capturing reflected light with a conventional cameras and films. ஓகேங்களா? ஸோ பார்க்கும் பொழுது மேஜர் ஓவர்லாப்பிங் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமோட் சென்சிங்லேயே ஏரியல், சேட்டலைட், தெர்மல், ரேடார், ஜிபிஆர் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது இருக்கு. அதே மாதிரி ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல மேனுவல் கார்டோகிராஃபி, இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன், கம்ப்யூட்டர், இன்டர்நெட்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் ஓவர்லாப்பிங் ஃபீல்டு ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ல. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜியோகிராஃபிக்கல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம்ல கிரவுண்ட் சர்வே, சேட்டலைட் சர்வே, ஜிபிஎஸ், மொபைல் சர்வேலன்ஸ், ட்ராக்கிங், இது எல்லாமே இருக்கு. ரேடியேஷன் அண்ட் அட்மாஸ்பியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் டு illuminate the target. This energy is in the form of electromagnetic radiation. இந்த எனர்ஜி வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனா ஃபார்முலா வந்து இந்த எனர்ஜி வந்து அந்த ஃபார்முலா. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a dynamic form of energy that propagate as a wave motion at a velocity in space. வேவ் மோஷன்ல வந்து ஒரு செட் ஆஃப் வெலாசிட்டியில வந்து ஸ்பேஸ்ல வந்து ப்ராபகேட் ஆகுது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படின்றது. அடுத்து வந்து இன்டராக்ஷன் வித் த டார்கெட். Interaction of electromagnetic radiation with the target is important to remote sensing for 2 main reasons. First வந்து, information carried electromagnetic radiation reflected by the Earth's surface is modified while traversing through the atmosphere. First பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, எந்த இன்ஃபர்மேஷன் அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் கேரி அவுட் பண்ணுறது வந்து எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி மாடிஃபை ஆகும். ஓகேங்களா? while traversing through the atmosphere வழியா டிராவல்ஸ் ஆகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, interaction of electromagnetic with the atmosphere can be used to obtain the useful information about the atmosphere itself. அந்த atmosphere பத்தியே வந்து அந்த இன்டராக்ட் ஆன ரேடியேஷன்ஸ் வந்து அட்மாஸ்பியர் வழியாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும். டோட்டல் எனர்ஜி சப்ஜெக்ட் டு மாடிஃபிகேஷன் பை செவரல் பிசிக்கல் ப்ராசஸ், ஸ்கேட்டரிங், அப்சார்ப்ஷன், ரீஃப்ராக்ஷன் சொல்லிட்டு இது எல்லாமே நடக்கும். ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் ரீடைரக்ஷன் ஆகுது பை பார்ட்டிகல்ஸ் சஸ்பெண்டட் இன் த அட்மாஸ்பியர் ஆர் பை லார்ஜ் மாலிகூல்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியரிக் கேஸஸ். ஸோ ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ரீடைரக்ஷன் ஆகுது பை பார்ட்டிகல்ஸ். எந்த மாதிரியான பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அட்மாஸ்பியர்ல சஸ்பெண்ட் ஆயிருக்கோ அல்லது லார்ஜ் மாலிகூல்ஸ் அட்மாஸ்பியரிக் கேஸஸ்ல இருக்கோ அதுல பட்டு ரீடைரக்ஷன் ஆச்சு எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் அப்படின்னா அது வந்து ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்றாங்க. The amount of scattering depends upon the size of the particles and their abundance. அந்த எவ்வளோ amount of scattering நடக்குது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ்ல படுது அப்படிங்கிறத பொறுத்து. ஓகேங்களா? அடுத்து வந்து வேவ் லென்த் ஆஃப் த ரேடியேஷன், டெப்த் ஆஃப் த அட்மாஸ்பியர் த்ரூ விச் த எனர்ஜி இஸ் டிராவலிங். ஓகேங்களா?
அந்த ரேடியேஷனோட வேவ் லென்த்து, அட்மாஸ்பியரோட டெப்த்து, இது எல்லாமே த்ரூ விச் த எனர்ஜி ட்ராவல் ஆகும். அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ப்ராசஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் மாலிகூல்ஸ் அட்மாஸ்பியர்ல ப்ரெசென்ட்டாக இருக்கிறது ஸ்ட்ராங்காக அப்சார்ப் பண்ணும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் த்ரூ த அட்மாஸ்பியர் இன் சர்டன் ஸ்பெக்ட்ரல் பேண்ட்ஸ்ல. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் சென்சிங் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் எனர்ஜி சோர்ஸ் அது டார்கெட்ல பட்டு மேலே சென்சாருக்கு ரிசீவ் ஆகி திருப்பி ப்ராசஸிங் ஸ்டேஷன் வந்து அப்ளிகேஷன்ஸ் லைக் அனலைசிஸ் நடந்து கிடைக்கிது நமக்கு. ஓகேங்களா. ரெக்கார்டிங் ஆஃப் எனர்ஜி பை சென்சார்ஸ். இந்த ஸ்டெப்ல பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஆஃப்டர் எனர்ஜி பீயிங் ஸ்கேட்டர்ட் ஆர் எமிட்டட் ஃப்ரம் தி டார்கெட். செகண்டா பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்டோன்ல பட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி அந்த லைக் இந்த இமேஜஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கேட்டர் ஆகும். அந்த டார்கெட்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு we require sensor to collect and record the electromagnetic radiation. நமக்கு ஒரு சென்சார் தேவை. அந்த சென்சார் அப்படிங்கிறது ஹைலி சென்சிட்டிவ் டு ஆல் வேவ்லென்த் yielding spatially detailed data on absolute brightness. அந்த சென்சாருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஹைலி சென்சிட்டிவா இருக்கும் எல்லா வேவ்லென்த்துக்கும். ஓகேங்களா. ஈல்டிங் ஸ்பேஷியலி டீடைல்டு டேட்டா வந்து அது அப்சல்யூட் பிரைட்னஸோட கிடைக்கும். அந்த பேசிஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி, அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜியோட சோர்ஸை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்சார்ஸை 2 waysல கிளாஸிஃபை பண்றாங்க. ஒன்று ஆக்டிவ் சென்சார்ஸ், இன்னொன்று பாசிவ் சென்சார்ஸ். ஆக்டிவ் சென்சார்ஸ் என்ன ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னா uses its energy to illuminate the target and record the reflected energy. ஆக்டிவ் சென்சார்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஜென்ரேட் பண்ணுது, யூசஸ் அதோட எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த டார்கெட்டை இலுமினேட் பண்ணி அந்த ரிஃப்ளெக்டட் எனர்ஜியை ரெக்கார்ட் பண்ணுது. ஓகேங்களா. இட் ஆப்பரேட்ஸ் இன் மைக்ரோவேவ் ரீஜன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் மைக்ரோவேவ் ரீஜனில் வந்து ஆப்ரேட் ஆகுது. இந்த வேவ் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னா 1 millimeterல இருக்கும். அடுத்து வந்து transmission, reception and processing. The energy recorded by the sensor has been transmitted in the electronic form to the receiving and processing station where the data processed into an image. இப்போ இந்த எனர்ஜி ரெக்கார்ட் ஆகுறது சென்சார்ல ரெக்கார்ட் ஆகுறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல டிரான்ஸ்மிட் ஆகி ரிசீவிங் அண்ட் ப்ராசஸிங் ஸ்டேஷன் போய் அந்த டேட்டா வந்து இமேஜா ப்ராசஸ் ஆகும். The image processing methods have been grouped into 3 functional category பிரிக்கிறாங்க. இமேஜ் ரீஸ்டோரேஷன், இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட், இமேஜ் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இமேஜ் ரீஸ்டோரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு ரீஸ்டோரேஷன் ப்ராசஸ். எதுக்காக அப்படின்னா ரெகனைஸ் பண்றது, காம்பன்சேட் பண்றது எரர்ஸ், நாய்ஸ், ஜியோமெட்ரிக் டிஸ்டார்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ்ட் இன்டு த டேட்டா டியூரிங் த ஸ்கேனிங், டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரெக்கார்டிங் ப்ராசஸ். அந்த சமயத்தில் வந்து இந்த இமேஜ் ரீஸ்டோரேஷன்ல இதெல்லாம் நடக்கும். The objective is to make image resemble the original scene மாதிரியே இருக்கிறக்காக. Image restoration is relatively simple because the pixel from each band are processed separately. அந்த பிக்சல்ல வர ஒவ்வொரு பேண்டை வந்து செப்பரேட்டா ப்ராசஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா அந்த என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இமேஜை மாடிஃபை பண்ணுவாங்க டு ஆல்டர் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் வியூவர்ஸ். ஓகேங்களா. ஸோ அதோடைய இம்பாக்ட் டு ஆல்டர் இட்ஸ் இம்பாக்ட், அந்த வியூவர்ஸ்க்கு இருக்கிற இம்பாக்டை வந்து என்ன ஆல்டர் பண்றதுக்காக தான் இந்த என்ஹான்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஜென்ரல் என்ஹான்ஸ்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்டார்ட்ஸ் த ஒரிஜினல் டிஜிட்டல் வேல்யூஸ். ஒரிஜினலான டிஜிட்டல் வேல்யூவை டிஸ்டார்ட் பண்ணிடும். therefore enhancement is not done until the restoration process are completed. restoration பண்ற வரைக்கும் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணாம தான் இருப்பாங்க. அடுத்து வந்து இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன். இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இமேஜ் ரீஸ்டோரேஷன் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ராசஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா use computer to provide corrected and improved images for the study by human interpreters. So the computer makes no decision in these procedures. Computer வந்து எந்த டெசிஷனும் இந்த இடத்துல எடுக்காது. So the human operator must instruct the computer and must evaluate the significance of the extracted information. அப்படி பார்க்கும்பொழுது என்னன்னா அந்த என்ஹான்ஸ்மெண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்யூட்டர் வந்து கரெக்டட் அண்ட் இம்ப்ரூவ்ட் இமேஜஸ் ஆஃப் ஸ்டடி ஹியூமன் இன்டர்பிரட்டர்ஸ்க்கு ஸ்டடிக்கு கொடுக்குமா, அப்போ அந்த கம்ப்யூட்டர் வந்து எந்த டெசிஷனும் இந்த ப்ரொசீஜர்லாம் எடுக்காது. ஸோ நம்ம தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் கம்ப்யூட்டருக்கு என்ன அப்படின்னம்னா எக்ஸ்ட்ராக்டட் இன்ஃபர்மேஷனோட சிக்னிஃபிகன்ஸை எவாலுவேட் பண்ணி. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டேஷன் அண்ட் அனலைசிஸ். இன்டர்பிரட்டேஷன் அண்ட் அனலைசிஸ்ல வந்து இமேஜ் இன்டர்பிரட்டேஷன் இஸ் டிசைன்ட் அஸ் ஆக்ட் ஆஃப் எக்ஸமைனிங் தி இமேஜஸ் டு ஐடென்டிஃபை த ஆப்ஜெக்ட்ஸ். இன்டர்பிரட்டேஷன் அனலைசிஸ்ல வந்து இமேஜ் இன்டர்பிரட்டேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா
இது வந்து examining the image to identify the objects and judge their importance. An interpreter studies remotely sensitive data and attempts through a logical process to detect, identify, measure, evaluate the significance of the environment and cultural object pattern and the spatial relationship. அப்படி பார்க்கும்பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்டடி பண்ணுவாங்க ரிமோட்லி சென்சிட்டிவ் டேட்டாவை அண்ட் அட்டம்ஸ் லாஜிக்கல் ப்ராசஸ் யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி மெஷர் பண்ணி எவால்வேட் பண்ணுவாங்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட் அண்ட் கல்ச்சரல் ஆப்ஜெக்ட் பேட்டர்ன் அண்ட் ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப். இல்லை the quality of images based on the inherent characteristic of the object. So wait for 5 minutes, I will be back.
let's continue the video. எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் அனலைசிஸ்ல இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிமோட்லி சென்ஸ்டு டேட்டாவை அந்த அட்டம்ஸை வந்து லாஜிக்கல் ப்ராசஸ் வழியாக ஸ்டடி பண்ணி டிடெக்ட் ஐடென்டிஃபை மெஷர் எவால்வேட் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட் கல்ச்சரல் ஆப்ஜெக்ட் பேட்டர்ன் ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது பண்ணுவாங்க. the quality of an image is based upon the inherent characteristic of the object. அந்த இமேஜோட குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து அந்த inherent character அந்த ஆப்ஜெக்டோட inherent characteristic பொறுத்து. Further, it depends upon the following aspects like sensor characteristic, season of the year, day, time of the day, and when the photo is taken, atmospheric effects, resolution of the image on scale, image motion, இதெல்லாமே. Image interpretation அப்படிங்கிறது வந்து essential. எதுக்காக அப்படின்னா எஃபிஷியன்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் டேட்டாவை யூஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இது எலிமெண்ட்ஸ் ஆஃப் இமேஜ் இன்டர்பிரிட்டேஷன் சச் as இமேஜ் டோனு, ஷேப்பு, சைஸ், பேட்டர்ன், இமேஜ் டெக்ஸ்சர், ஷேடோ and associations are helpful to identify the exact target and to analyze வந்து தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ ரிமோட் சென்சிங்கை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த பேசிஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி பொறுத்து ரிமோட் சென்சிங்கை பாசிவாகவும் ஆக்டிவ் ரிமோட் சென்சிங் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இன் சிம்பிள் வேல பார்த்தீங்கன்னா we can understand that passive remote sensing அப்படிங்கிறது வந்து similar to taking a picture with an ordinary camera, whereas an active remote sensing அப்படிங்கிறது வந்து analogous to taking picture with the camera having a built-in flash. ஸோ ஆர்டினரி கேமரால passive remote sensingங்கிறது வந்து ஒரு ஆர்டினரி கேமராவை யூஸ் பண்ணி பிக்சர் எடுக்கிற மாதிரி. ஆனால் ஆக்டிவ் ரிமோட் சென்சிங் அப்படிங்கிறது வந்து analogous to taking picture with a camera having the built-in flash இருக்கிறது மாதிரி. ஓகேங்களா? அந்த பேசிஸ் ஆஃப் எனர்ஜி சோர்ஸை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா active remote sensing வந்து generates and uses its energy to illuminate the target and records the reflected energy, whereas the passive remote sensing depend upon the solar radiation to illuminate the target. எனர்ஜி சோர்ஸ் வச்சு பேசிஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்னா ஆக்டிவ் ரிமோட் சென்சிங் என்ன பண்ணுது அப்படின்னா ஜென்ரேட் பண்ணுது, யூஸ் பண்ணுது இதோட ஓன் எனர்ஜியை. எதுக்காக அப்படின்னா டு எலிமினேட் தி டார்கெட் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ரிஃப்ளெக்டட் எனர்ஜி. ஆனால் பாசிவ் ரிமோட் சென்சிங்ல சோலார் ரேடியேஷன் தான் என்ன பண்ணுது அந்த டார்கெட்டை எலிமினேட் பண்ணுது. அந்த பேஸ் ஆஃப் ரீஜன் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் இன் விச் தே ஆப்ரேட் ஆக்டிவ் ரிமோட் சென்சிங் ஆப்ரேட் இன் த மைக்ரோவேவ் ரீஜன் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். வேற பாசிவ் ரிமோட் சென்சிங்ல விசிபிள் அண்ட் இன்ஃப்ராரெட் ரீஜன் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல வந்து இது பண்ணுது. ஓகேங்களா? the wavelength of the active remote sensing are longer than 1 mm. ஆக்டிவ் ரிமோட் சென்சிங்கோடைய வேவ்லென்த் அப்படிங்கிறது வந்து 1 mm மேலே. ஓகேங்களா? பாசிவ் ரிமோட் சென்சிங் அப்படிங்கிறதோட வேவ்லென்த் வந்து 0.4 to 1.0 mm. ஓகேங்களா? சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆக்டிவ் சென்சார்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ளூரோ சென்சார், சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார், SARன்னு சொல்றது இதெல்லாம் வந்து ஆக்டிவ் சென்சார்ஸ். Passive sensor என்ன பண்ணும் அப்படின்னா record the radiation reflected from the earth's surface. The source of this radiation must come from the outside the sensor. In most cases this is the solar energy. Passive sensors. Because of this energy requirement, passive sensors, solar sensors can only capture the data during the daylight hours. So பாத்தீங்கன்னா இது வந்து passive sensor அப்படிங்கிறது daylight hoursல மட்டும்தான் வந்து கேப்சர் பண்ணுது. இந்த passive remote sensingக்கான இமேஜை சோலார்ல இருந்து மேலே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி சென்சாருக்கு போகுது. ஆக்டிவ் சென்சார் அப்படிங்கிறது ஆக்டிவ் ரிமோட் சென்சிங்ல பார்த்தீங்க அப்படின்னா நோ சோலார் எனர்ஜி, டைரக்டா வந்து அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு சென்சாருக்கு போகிற மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்டிவ் சென்சார் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பாசிவ் சென்சார்ஸ், ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அன்லைக் பாசிவ் சென்சார்ஸ் மாதிரி இல்லாமல் ஆக்டிவ் சென்சார்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எனர்ஜி சோர்ஸ் டு கம் ஃப்ரம் வித்தின் த சென்சார். Require energy source to come from within the sensor. A laser beam remote sensing system is an active sensor that sends out a beam of light with a known wavelength and frequency. Laser beam remote sensing அப்படின்ற சிஸ்டம் வந்து ஆக்டிவ் சென்சர். அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா beam of light வந்து with a known wavelength and frequency சென்ட் பண்ணுது. This beam of light hits the earth and is reflected back to the sensor, which records the time it took for the beam of light to return. The beam of light வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த சென்சாருக்கு போகிறது, which records the time it take for the beam of light to return. ஓகேங்களா? அந்த டைமை வந்து ரெக்கார்ட் பண்ணுது. ஓகேங்களா? இந்த ரிமோட் சென்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஸ்டேஜ் டு மவுண்ட் த கேமரா சென்சர் டு அக்வயர் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த டார்கெட் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். அதுக்கு பேர் தான் பிளாட்ஃபார்ம்னு சொல்றாங்க.
ஓகேங்களா. எந்த ஸ்டேஜ்ல மவுண்ட் பண்றாங்க கேமராவை, சென்சார், அந்த இன்ஃபர்மேஷன் அக்வயர் பண்றதுக்காக அதை தான் வந்து பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. பேஸ்ட் ஆன் த ஆல்டிடியூட் அபவ் த எர்த் சர்ஃபேஸ், பிளாட்ஃபார்மை வந்து கிரவுண்ட் பார்ன் பிளாட்ஃபார்ம், ஏர் பார்ன் பிளாட்ஃபார்ம், ஸ்பேஸ் பார்ன் பிளாட்ஃபார்ம்னு 3ஆ பிரிக்கிறாங்க. கிரவுண்ட் பார்ன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, யூஸ் டு ரெக்கார்ட் த டீடைல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த சர்ஃபேஸ் விச் இஸ் கம்பேர் with the information collected from the aircraft or satellite sensors. They are close to the ground. Ground-க்கு closer. ஓகேங்களா. இந்த சென்சார்ஸ் வந்து லேடர்லயோ அல்லது வந்து ஸ்கேஃபோல்டிங், டால் பில்டிங்ல, கிரெயின்ல இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த பிளாட்ஃபார்ம் லிஃப்ட் ஹைட் வந்து இவ்வளோ ஹைட்ல இருக்கும். ஓகேங்களா. மொபைல் ஹைட்ராலிக் பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்து வச்சிருப்பாங்க. Wide variety of ground-based platforms are used in the remote sensing. Some of the most common one are handheld devices, tripods, tower, cranes, etc. Instruments that are ground-based are often used to measure the quantity and quality of light coming from the sun, or for close-range characterization of objects. Permanent ground platforms are typically used for monitoring the atmospheric phenomena, although they are also used for long-term monitoring of terrestrial features. So terrestrial features are monitor பண்றதுக்கும் யூஸ் பண்றாங்க. பெர்மனன்ட் கிரவுண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது. ஏர்பான் பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து ஜென்ரலா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஏரியல் போட்டோகிராஃப்ஸ் ஃபார் போட்டோ இன்டர்பிரேஷன், போட்டோகிராமெட்ரிக் ப்ராசஸ் பர்பஸஸ். ஓகேங்களா. தே ஆர் கிளாஸிஃபைட் 2 டைப்ஸா கிளாஸிஃபை பண்றாங்க. அது என்னன்னா லோ ஆல்டிடியூட் ஏரியல் ரிமோட் சென்சிங், ஹை ஆல்டிடியூட் ஏரியல் ரிமோட் சென்சிங்னு 2ஆ பிரிக்கிறாங்க. பலூன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா remote sensing observation, அதாவது aerial photography யூஸ் பண்றாங்க. nature conservation studies. The first aerial image were acquired with a camera carried aloft by a balloon 1859 அப்படிங்கிறது. ஓகேங்களா. பலூன் வந்து அட் அ கான்ஸ்டன்ட் ஹைட் வந்து 30 கிலோமீட்டர்ல வந்து ஃப்ளோட் ஆகும். இது வந்து வெதர் சர்வேலன்ஸ் ரடார். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரோன் அப்படிங்கிறது வந்து மினியேச்சர் ரிமோட்டர்லி பைலட்டட் ஏர்கிராஃப்ட் அப்படின்றது. இது எதுக்காக அப்படின்னா fulfill the requirement of low cost platform with a long endurance, moderate payload capacity and capability to operate without a runway or small runway. Drone includes equipments of photography, infrared reduction, radar observation, TV surveillance எல்லாமே. இது வந்து use satellite communication link யூஸ் பண்ணிக்கும். And an onboard computer controls a payload and stores the data from different sensors and instruments. இதோட யூனிக் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா is that it could be accurately located above the area from which the data was required and capable to provide both night and day data ரெண்டுமே. அடுத்து பாத்தீங்கன்னா aircraft. The first known aerial photograph was taken in 1858 by French photographer and balloonist Gaspard Felix Tournachon அப்படிங்கிறார். ஓகேங்களா. known as Nadar. ஓகேங்களா. In 1855 special aircraft with cameras and sensors and vibration less platforms are traditionally used to acquire the aerial photograph and images of a land surface features. While low altitude aerial photograph results in a large scale images providing detailed information on the terrain, high altitude smaller scale images offer advantages to cover a larger steady area with low spatial resolution. அப்படி பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா லோ ஆல்டிடியூட் ஏரியல் போட்டோகிராஃப்ஸ் வந்து லார்ஜ் ஸ்கேல் இமேஜஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அந்த டெரைனு, ஹை ஆல்டிடியூட் ஸ்மாலர் ஸ்கேல் இமேஜஸ் இதெல்லாமே வந்து அட்வான்டேஜஸ் டு கவர் அ லார்ஜ் ஸ்டடி ஏரியா வித் லோ ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் சொல்றாங்க. இல்லை அடுத்து வந்து ஸ்பேஸ் பார்ன் பிளாட்ஃபார்ம். Satellites are normally used for space-borne remote sensing. Satellite moves in their orbit. The closed path of the satellite around the Earth is called its orbit. These platforms are freely move in their orbit around the Earth, and the entire Earth or any part of the Earth can be covered at a specified intervals. The coverage mainly depends upon the orbit of the satellite. It is through these space-borne platforms we get the enormous amount of remote sensing data. இந்த space-borne remote sensing தான் பார்த்தீங்க அப்படின்னா சென்சார்ஸ் வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. Onboard spacecraft orbiting the Earth. The space-borne remote sensing provides the following advantage: large area coverage, frequent and repetitive coverage of the area of interest, quantitative measurement of ground features with radiometrically calibrated sensors, semi-automated computerized processing and analysis, relatively lower cost per unit area of coverage. Type of satellites orbit எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா satellites orbits are designed according to the capacity and objective of the sensors they carry. Wait for 5 minutes. I will be back.
பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் சேட்டலைட்டோடைய அந்த எந்த பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் பாண்ட் பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு இந்த மாதிரி following advantages எல்லாம் இருக்கு. லார்ஜ் ஏரியாவை கவர் பண்ணும், frequent and repetitive coverage of area of interest, mandatory measurement of ground features using radiometrically calibrated sensors, semi-automated computerized processing and analysis, relatively lower cost per unit area of coverage. இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் சேட்டலைட் ஆர்பிட்ஸ். சேட்டலைட்ஸ் ஆர்பிட்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அக்கார்டிங் டு த கெப்பாசிட்டி அண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் சென்சர்ஸ் தே கேர். ஓகேங்களா, depending upon their altitude, orientation, rotation related to the Earth, satellites can be categorized into geostationary satellite அப்படின்னும், polar orbiting sun synchronized satellite அப்படின்னும், spy satellite அப்படின்னும் வந்து categorize பண்றாங்க. The geostationary satellite அப்படின்றது என்ன அப்படின்னா, it's an equatorial west to east satellite orbiting the Earth at an altitude of 35,000 kilometers. The altitude at which it makes an revolution in 24 hours. These platforms are covering the same place and gives continuous near hemispheric coverage over the same area day and night. And இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா altitude at which it makes a revolution in 24 hours. 24 hoursல the same place continuous and near the hemispheric coverage over the same area வந்து day and night வந்து கவர் பண்ணும். ஆப்பிள் வந்து being tested on bullet கார்டுக்கான இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ these satellites are put in equatorial planeல வந்து இது பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஆர்பிட்டிங் ஃப்ரம் வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் வந்து இது பண்ணும். இதோட கவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டட் டு 7 டிகிரி நார்த் டு 7 டிகிரி சவுத் லாட்டிடியூட்ல one satellite can view 1/3 globe வந்து வியூ பண்ணும். இது வந்து மெயின்லி பாத்தீங்கன்னா யூஸ் ஃபார் கம்யூனிகேஷன், மெட்ராலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. GOES அப்படின்றது, மெட்டியோசாட் அப்படின்றது, இன்டெல்சாட், இன்சாட் இதெல்லாம் வந்து சேட்டலைட்ஸ். ஆன் ஜூன் 19, 1981 பாத்தீங்கன்னா இந்தியா வந்து அதோட ஃபர்ஸ்ட் ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் ஆப்ல வந்து லான்ச் பண்ணாங்க. இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கம்யூனிகேஷன் சேட்டலைட் இஸ்ரோ லான்ச் பண்ணாங்க, சி பேண்ட் டிரான்ஸ்பாண்டர் யூஸ் பண்ணி. இந்த சேட்டலைட் ஆர்பிட்ஸ் பாத்தீங்கன்னா சன் சின்க்ரோனைஸ் ஆர்பிட் வந்து கொடுத்துருக்காங்க இமேஜ்ல. ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்ன்றது இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது, எல்லோ கலர்ல இருக்கிறது சன் சின்க்ரோனைஸ் ஆர்பிட், போலார் ஆர்பிட்ன்றது இந்த எல்லோ கலர்ல கிடையாது. இதோடைய எவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படின்னா சன் சின்க்ரோனைஸ் வந்து 100 to 200 கிலோமீட்டர் இருக்கும். ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் வந்து 35,800 கிலோமீட்டர்ல இருக்கும். போலார் ஆர்பிட்ங்கிறது 200 1000 கிலோமீட்டர் வரைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அரியன் பேசஞ்சர் பேலோட் எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கு பேர் தான் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் எக்ஸ்பெரிமெண்டல் கம்யூனிகேஷன் சேட்டலைட்னு சொல்லப்படும். ஓகேங்களா, இந்தியா தான் ஒன்லி ஒன் கண்ட்ரி விச் ஹாஸ் ரீச்ட் டு த மார்ஸ் இன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். இந்தியா தான் என்ன பண்றாங்கன்னா முதல் கண்ட்ரி. ஓகேங்களா, ஜஸ்ட் ரீச் மார்ஸ்க்கு வந்து ரீச் பண்ணது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல. ஓகேங்களா, மார்ஸ்க்கு வந்து ரீச் ஆனது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சன் சின்க்ரோனைசஸ் சேட்டலைட் பத்தி பார்த்தோம்னா, as a satellite orbits earth from the pole to pole, போல்ல இருந்து போல் வரைக்கும் அந்த எர்த்தை வந்து சேட்டலைட் ஆர்பிட் பண்ணும்போது its east to west position would not change if the earth did not rotate. Change earth rotate. However, as seen from the earth, it seems that satellite is shifting westward because earth is rotating from west to east beneath it. இந்த apparent movement தான் என்ன பண்ணுதுன்னா allows satellites to cover a new area with each pass. All the remote sensing resource satellites may be grouped in this category. Few of these satellites are Landsat series, Pod series, IRS series, Nova CSAT, TIROS, HCMM, Skylab, Space Shuttle சொல்லிட்டு இருக்கீங்களா. அடுத்து வந்து ஸ்பை சேட்டலைட். ஸ்பை சேட்டலைட் அப்படிங்கிறது ரோபோட்டிக் அப்சர்வேஷன் பிளாட்ஃபார்ம். இதுல பாத்தீங்க அப்படின்னா எர்த் வந்து ஆர்பிட் பண்ணும் in order to image its surface and record the radio signals for military and political purpose-க்காக இந்த ஸ்பை சேட்டலைட் அப்படிங்கிறது. இது என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டாவை எர்த்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். அது வந்து இன்டர்பிரேட் பண்ணுவாங்க ஸ்பெஷலிஸ்ட். என்ன சென்ட்ரலைஸ்டு சீக்ரெட்டிவ் ஃபெசிலிட்டி சச் அஸ் US நேஷனல் ஃபோட்டோகிராஃபர் இன்டர்பிரேஷன் சென்டர் வாஷிங்டன் டிசியில்
ஓகேங்களா. ஸ்பை சேட்டலைட்ஸ் have been essential not only for the military operations and for the national policy, ஓகேங்களா, ஃபார்மேஷன் பண்றதுக்காகவும், but to the verification of arms control treaties such as SALT 1, SALT 2, etc. Four basic types of spy satellites are photo reconnaissance satellite that takes pictures in the visible infrared light வழியா எடுக்கும். அடுத்து வந்து infrared telescope designed to detect the missile launchers. அடுத்து பார்த்தீங்கன்னா radar that image sea or land even through the cloud covers in the darkness. அடுத்து வந்து signal intelligence satellite. இது வந்து ferretன்னு சொல்றாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா either for characterizing ground-based radar system or by eavesdropping on communication. Sometimes photo reconnaissance sign-in functions are combined in single massive platforms such as US keyhole series satellites. Although number of nations have launched spy satellites, US and Soviet Union is responsible for by far the greatest number. The Russian Federation, which inherited most of the Soviet Union space system after 1991, has been unable to afford the cost of adequately updating its spy satellite network. In contrast, US has continued to deploy ever more sophisticated systems in a steady stream. As a majority of spy satellites in orbit today, including all the most capable units, are US-owned early US spy satellites, Corona, Midas, Samos. இது இந்தியாவோட நாவிக் சேட்டலைட். இதோட அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. Let's continue the applications and the remaining part in the next video. Thanks for watching. Have a nice day.